ஏய் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னும் ஜெர்சியை போடாம சுத்திட்டு இருக்கறே நீ பாட்டுக்கு. இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல, அதான் கலர் Dress எனக்கு மட்டும். ஹாப்பி பர்த்டே. போன வருஷம் இப்படி இந்தியாவை அமைதியாக்குனியோ அதே மாதிரி இந்த தடவை SRH அமைதியாக்கிறேன். ஏய் அது நம்ம ஹோம் டீம்டா. அடடா போடா சீக்கிரம்டா. அடிக்கிறது விட்டோம். மேட்ச் முடியறதுக்கு ஒரு 11:30 ஆயிடும். அப்புறம் நைட்டு தூங்கணும். நாளைக்கு காலையில ட்ரீட் வச்சுக்கலாம் விளையாடு. இன்னைக்கு பிறந்த நாளைக்கு இன்னைக்கு தான் ட்ரீட் வைக்கணும். நாளைக்கு எப்ப நீ மேட்ச் முடியறதுக்கு 11:30 ஆயிடும். கடை வேற 10 மணிக்கு மூடிடுவான். எப்பற ட்ரீட் வைக்க முடியும்? 10 மணிக்கு மேட்ச் முடிஞ்சா அப்பயே நீ முடிஞ்சா வைக்கலாம். எப்பற 10 மணிக்கு மேட்ச் முடியும்? நம்பிக்கை அதானே எல்லாமே. நான் முடிச்சு காட்டுறேன்டா. 3 ஓவருக்குள்ளே 50 ரன் அடிச்சிட்டீங்க. அதான் சொன்ன எவ்வளவு நேரம் இருக்கு? 30 நிமிஷம் இருக்குடா. 30 நிமிஷம் தான் இருக்கா? ஐயோ வேகமா போடுங்க. 50 அடிச்சடா, செலிப்ரேட் பண்ணு. 50 அடிக்கிறேன் நான் 90 அடிக்க போறேன். என்னடா பண்ற? அதுல விடுங்க பாரு டைம்ல பால் போட்டுடா. டேய் பவர் பிளே குள்ளே 100 ரன் அடிச்சிட்டீங்கடா. வண்டர்ஃபுல்டா. வண்டர்ஃபுல்லா பார்த்தா ஒரு 4 ஃபுல் சொல்றா. அதே அடிப்போம். அப்பா டைம் அவுட் டைம் அவுட்ல இருக்கட்டும். டைம் அவுட்னு சொல்லு போல. டைம் 10 ஆவறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் தான் இருக்கா? ஐயோ என்னமா விளையாண்டு இருக்கீங்க? 10 ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டீங்களாடா. சரி அங்க போ. மேன் ஆஃப் தி மேட்ச் எப்படி உனக்கு தான் கொடுப்பானுங்க. அத வாங்கிட்டு போஸ்ட் கொடுத்து வா. மேன் ஆஃப் தி மேட்சா? அதெல்லாம் டைம் இல்ல. 10 மணிக்குள்ள முடிச்சா ட்ரீட் வைக்கிறேன் நீ. ஆமால. கமான் गाइस. ஒரு சூப்பரான டார்கெட் செட் பண்ணிருக்கோம். ஈஸியா பந்து போட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சூப்பரான டார்கெட்டா? ஆமாப்பா. 160 தான் அடிச்சிருக்கோம். இது ஒரு டார்கெட் ஆடா உங்களுக்கு. 160 அடிச்சிருக்கோம். ரன் ஏன் இவ்வளவு கம்மியாச்சு? இதுக்கு என்ன காரணம்? நீ தானே காரணம். 33 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கிய. இதுல காரணம் வேற கேக்குறாங்க. இந்த பிட்ச் இருக்குல்ல, பேட்டிங் பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கம்மியா ஆடுனதாலதான் 160 ரன்னே வந்துச்சு. இல்லனா இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும். நல்லா பந்து போட்டீங்கன்னா ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாமா? டிஃபன் இல்லப்பா, டிஃபன் பண்ணிடலாம். டிஃபன் பண்ணிடலாமா? சரி ஓகே. ஏன்ட்ட கூட நான் முதல் ஓவர் போடுறேன். இப்போ இது நீ போறியா? ஆமாடா. ஏய் வேணாம்ப்பா. ஏன்பா? அதாவது இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேம். கடைசியா 20 ஓவர் வரை போகும். அப்ப பந்து போறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் நமக்கு வேணும். சரி, அதனால நீ என்ன பண்ணு, டெத் ஓவர்ல பால் போடு. நான் சொன்னேன்ல உனக்கு டெத் ஓவர்ல பவுலிங் போறதுக்கு பால் தரேன்னு. 10 ஓவர் தாண்டிடுச்சு. இந்தாமா பவுலிங் ஸ்டார்ட் பண்ணு. யாருடா பவுலிங் போடுறது? என்னப்பா அவளுதான் ஜெயிச்சிட்டாங்கடா. எங்க பாரு சேஸ் அடிச்சிருக்காங்க அங்க. என்னப்பா சொல்ற? 10 ஓவர் தானப்பா முடிஞ்சிருக்கு. என்ன 10 ஓவர்ல அடிச்சிட்டாங்கடா. சொன்னியாடா இது லோ ஸ்கோர் கேம், பேட்டிங் பிட்ச் சரியில்லை, ரொம்ப டஃப்பா இருக்கும் அதுக்கு. ஆம்பா இப்படி பொறுமையா விளையாடி தான் போன வேர்ல்டு கப்ல தோக்க வச்ச. இந்த தடவை நம்ம டீம்லயே தோக்க வச்சு. சரி விடு. அடுத்த மேட்ச் நம்ம பாத்துக்கலாம். அடுத்த மேட்ச் ப்ரிப்பேர் அடிச்சிருக்கியா? போலாம். ஐயோ வாடிமா வா. என்ன கையில லெட்டரு? நீ ஷேர் பண்றத பார்த்து பசங்களா லவ் லெட்டர் எழுதி கொடுத்தாங்களா? லவ் லெட்டர் இல்லைங்க, ரெசிக்னேஷன் லெட்டர். நான் வேலைய விட்டு போறேன். வேலைய விட்டு போறியா? ஆமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சேர் லீடரா ஜாயின் பண்றப்ப என்ன சொல்லி ஜாயின் பண்ணீங்க? என்ன சொல்லி கூப்பிட்டா? பசங்க எப்பயாவது 6-4 அடிப்பாங்க, நீங்க சேர் பண்ணணும்னு கூப்பிட்டோம். எப்பயாவது அடிச்சா பரவாயில்ல. உங்க டீம்ல என்னங்க எல்லா பாலும் 6-4 அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு பால் 6 அடிப்பானுங்க, மேல ஏறி சீர் பண்ணிட்டு கீழே போய் உட்காரலாம்னு போனா அடுத்த எல்லா பாலும் 6-4 அடிக்கிறானுங்க. நீங்க ஆடாம இருக்கிறவங்களுக்காக அவங்க ஆடாம இருப்பாங்களா? அதுதானே வாங்குறீங்க சம்பளம். என்ன சம்பளம் கொடுத்துட்டீங்க? பெருசா சம்பளம் 30,000 கொடுத்தமே. என்ன 30,000? இங்க பாருங்க, ஆடி கால் வலி வந்து அதுக்கு மெடிக்கல் செலவே 40,000 ஆகுதுங்க. ஐயோ. மத்த டீம் எல்லாம் பாருங்க, ஒரு பால் 4 அடிப்பானுங்க, 4 பால் டொக்கு வைப்பானுங்க, ஒரு பால் டான்ஸ், 4 பால் ரெஸ்ட் அப்படின்னு இருப்போம். உங்க டீம்ல மட்டும் எல்லா பாலும் 6-4 இப்படி அடிச்சு என்ன பண்ண போறீங்க? இங்க சேர் பண்றதுனாலதான் பசங்க சூப்பரா இறங்கி அடிக்கிறாங்க. ஏங்க நாங்க சேர் பண்றதால உங்க டீம்ல அடிக்கலீங்க. நீங்க கிரவுண்டுக்கு வந்தாலே உங்களை பார்த்து நல்லா சேர் ஆகி அடிக்கிறானுங்க. இன்னைக்கு பார்த்தா? ஆமாங்க. இனிமேல் கூப்பிடுங்க, பாத்துக்கிறேன் உங்களை. எங்க போற? வீட்டுக்கு போறேன். அங்க பாரு 6 அடிக்கிறாங்க. ஆடு. கால் வலிக்குது.